இந்த பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேண்டா வெறுப்பா பிள்ளைய பெற்று காண்டா மிருகம்னு பேர் வச்சாங்களாம். அந்த மாதிரி என்னைக்காவது இஷ்டம் இல்லாமல் வேலை பார்த்துருக்கீங்களா? அப்படி இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜி ஜீனத். இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? சீக்கிரமாக பண்ணிவிடுங்க. இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக்கில் ஆர்ஜி ஜீனத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, இஷ்டம் இல்லாமல் வேலை பார்த்தா யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டங்கிறத இன்னைக்கு கதையில் தெரிஞ்சுக்க போகிறோம். கதைக்குள்ளே போகலாமா? ஒரு வயசான மேஸ்திரி இருக்காருங்க. அவர் ரொம்ப நாள் ஒரு கான்ட்ராக்ட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காரு. திடீர்னு அவருக்கு அந்த வேலையிலேருந்து ஓய்வு பெறணும்னு நினைக்கிறாரு. காரணம் என்னென்னா, இனிமேலாவது குடும்பத்தோட நேரம் செலவழிக்கணும் அப்படிங்கிறதா அவரோட திட்டம். உடனே முதலாளிக்கிட்ட போய் இந்த முடிவை அவர் சொல்கிறாரு. தன்னோட நீண்ட கால ஊழியர் ஓய்வு பெறுவதில் கான்ட்ராக்டருக்கு ஒரு லேசான வருத்தம் தான். சில வினாடிகள் மட்டும் யோசிச்சுட்டு, சரி போகிறதான் போகிறீங்க, எனக்கு ஒரு உதவி பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் ஒரே ஒரு வீடு மட்டும் கட்டி முடிச்சு தரீங்களா அப்படின்னு ரொம்ப அன்போடையும் பணியோடையும் கேட்குறாரு. மேஸ்திரி அதுக்கு வேண்டா வெறுப்பா சம்மதம் கொடுத்துட்டு அந்த வேலையை தொடங்குறாரு. அவரால் முழு ஈடுபாட்டோட அந்த வேலையில் கவனத்தை செலுத்த முடியல. ஏதோ ஒரு பொருளை பயன்படுத்தி ஏதோ ஒரு வடிவமைப்பில் ஏனோ தானோன்னு வீடு கட்டுறாரு. ஏன்னா வேலையிலேருந்து நிற்க போகிறோம். இனி இந்த வீட்டை ஒழுங்காக கட்டுனா என்ன, கட்டலைன்னா என்ன, கட்டுனா மட்டும் நமக்கு என்ன கிடைச்சிட்டு போகுதுங்கிற அந்த ஒரு அலட்சிய மனப்பாங்கு தான். வேலையெல்லாம் முழுமையாக முடிச்சதுக்கப்புறமா அந்த வீட்டை பார்வையிட வந்தார் முதலாளி. வாசல்லையே வரவேற்ற மேஸ்திரி கிட்ட சந்தோஷமாக அந்த வீட்டு சாவியை எடுத்து நீட்டுறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியலை. இந்தாங்க, இந்த வீடு உங்களுக்கு தான், இது என்னுடைய அன்பு பரிசு, எங்களோட நிறுவனத்தில் இத்தனை நாள் நீங்கள் வேலை செஞ்சதுக்கான வெகுமதி அப்படின்னாரு முதலாளி. மேஸ்திரிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. முகத்தில் ஈயாடலையே. என்ன கொடுமை இது! இந்த வீடு எனக்கு தான் கிடைக்க போகுதுன்னு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா இன்னும் மூளையை கசக்கி எப்படி இல்லாமல் டிசைனாக கட்டியிருப்பேனே. இருக்கிறதுலே உயர்தரமான பொருட்களை பயன்படுத்தியிருப்பேனே. ச்சே, இப்படி அநியாயமாக ஏமாந்துட்டேனே அப்படின்னு மனசுக்குள்ளே ஏகபோகமாக புழுங்கிட்டு இருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்கான வாழ்க்கையை நாம தாங்க நிர்மாணிக்கிறோம். அதை தெரிஞ்சுக்காமலேயே பல சந்தர்ப்பங்களில் நாம் நம்மளோட திறமையில கொஞ்சத்தை மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்னைக்கு நம்மளுடைய முழு திறமையை அள்ளி கொட்டுறோமோ அன்னைக்கு நமக்கான கிடைக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். என்ன நான் சொல்கிறது, கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் ஏற்கனவே ஒரு பழமொழி சொன்னேன் இல்லையா, வேண்டா வெறுப்பா பிள்ளையை பெற்று காண்டா மிருகம்னு பேர் வச்சாங்களே. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான பழமொழிகள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா அதே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு அற்புதமான கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜி ஜீனத். நன்றி. ஓய் காக்கா.